வாக்குத்தத்த வசனத்தை, இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிக்கலாமா? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார் என்று பார்த்தோம். காலையில் நான் உங்களோடு சொன்னேன், ஏன் சோர்வு வருகிறது. இஸ்ரவேல் மக்களுக்கு 2 சோர்வு அவர்கள் வாழ்க்கையில வந்தது. அல்லேலூயா. இப்பொழுது நான் உங்களோடு 3 குறிப்பிட்ட சூழ்நிலைகளை பேசி, சோர்ந்து போன ஒரு நபர், சோர்ந்து போன ஒரு குடும்பம், சோர்ந்து போன ஒரு தேசம், கர்த்தர் அவர்களை எப்படி எழுப்பினார் என்கிறதை என்னால் முடிந்த அளவிற்கு ரத்தின சுருக்கமாய் சொல்லி நான் உங்களோடு கூட கொஞ்ச நேரம் ஜெபிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. சோர்ந்து போன ஒரு நபர் எப்படி அவங்க சோர்ந்து போனாங்க அப்படிங்கறத ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாமா? 10ஆம் வசனத்தின் தொடர்ச்சியை வாசிப்போம். ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாக இருப்பதில்லை என்றாள். சாராள் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் இங்க வாசிக்கிறோம். அப்போ இதுல சாராள் ஆகார அடிமை பெண் சொல்றா. அவ மனைவி ஸ்தானத்துக்கு வர்ற ட்ரை பண்றா இல்ல, அவள் அடிமை பெண், சர்வன்ட் அப்படின்னு ஞாபகப்படுத்துகிறாள். ஆனால் இது சாராளுடைய கண்ணோட்டம். தொடர்ந்து வாசிக்கலாமா? தன் மகனை குறித்து ஆபிரகாமுக்கு ரொம்ப துக்கமா இருக்கு. என் மனைவி இப்படி சொல்லிட்டாலே, இவளை மனைவியாக்கி கொள்ளணும் சொன்னது யாருதான்? சொல்லுங்க. இவளை மனைவியாக்கி கொள்ளணும் சொன்னது யாருதான்? சாராள் தான். இப்போ அடிமை பண்ண துரத்தும்னு சொல்றது யாருதான்? அதே சாராள் தான். அதனால ஆபிரகாமுக்கு ரொம்ப மனவேதனையா இருந்தபடியினால் ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் போகிறான். ஆண்டவரே, அப்ப ஆண்டவர் அவனோட பேசுகிறார். ஆண்டவர் இந்த மனுஷனுக்கு, ஆபிரகாமுக்கு ஆகாரை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் அந்த ஆகாரை மனைவி என்கிற வார்த்தை சொன்னதா என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். வாசிக்கலாமா? அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது. ஆண்டவர் என்ன டேர்ம் யூஸ் பண்றாரு? நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்ன யூஸ் பண்றாரு? அப்ப ஆகார் மனைவி என்கிற ஸ்தானத்துல வர முடியாது. ஆகவே நம்ம அன்பா சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த மனைவிக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த மனைவியை தவிர வேற ஒருவரை மனைவி ஸ்தானத்தில் உட்கார வைப்பதற்கு தேவனும் வேதமும் ஒரு நாளும் அனுமதிக்காது. ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், அந்த அடிமை பெண்ணை குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சங்கதி என்ன செய்யும்? விளங்கும். ஆதலால் சாரால் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். நான் பலமுறை இந்த வசனத்தை உங்களோட பேசி இருக்கிறேன். சாராள் சொன்னதை கேட்டதுனால இப்போ உன் தலையெழுத்து, மன்னிக்கவும், சாராள் சொல்றதா நீ திரும்பவும் கேட்கணும். அல்லேலூயா. குடும்பத்தார் சொன்னதை கேட்டா திரும்ப குடும்பத்தார் சொல்றதான் கேட்கணும். கர்த்தர் சொன்னதை கேட்டா கர்த்தர் சொன்னபடி நடக்கும். அதனால குடும்பத்தார் சொல்லுகிறத கேட்காதுங்க. மனைவி பேச்ச ஆபிரகாம் கேட்டான், அதனாலதான் இவ்வளவு பெரிய தவற செய்தான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, திரும்ப மனைவி என்ன சொல்யூஷன் சொல்றாளோ அதையே செய் என்று சொல்லுகிறார். அதனுடைய விளைவாக வாசிக்கலாமா? அவன் அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தா இருக்கிறபடியினால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் ஆறுதல் ஆண்டவர் பேசி, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையை ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரங்களில் அலைந்து திரிந்தாள். அலைந்து திரிகிறாள். எங்க போறதுன்னு தெரியல, என்ன செய்கிறதுன்னு தெரியல. பிள்ளையும் கொண்டு வந்துட்டோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்பம் கொடுத்தார் புருஷன். புருஷன்னு சொல்ல முடியாது, எஜமான். கொஞ்ச நேரத்துக்கு அப்பம் கொடுத்தார். இந்த கொஞ்ச நேரம் அப்பத்தை சுமந்து கொண்டு துருத்தியில தண்ணி எடுத்துக்கொண்டு அந்த வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறாள். எங்க போறதுன்னு தெரியலையே. கடைசியாக அப்பம் தீர்ந்து போனது, தண்ணீரும் முடிந்து போனது. இப்போ பிள்ளைக்கு தாகம் உண்டாகிறது. பசி உண்டாகி தாகம் உண்டாகிறது.
இப்பதான் அவள் சோர்வுக்குள்ளாய் மாறுகிறாள். கொஞ்சம் கொஞ்சமா சோர்வு அவளை மேற்கொண்டு எப்படியாவது சமாளிக்கலாம், யாரிடத்திலேயாவது போகலாம், எங்கேயாவது உதவி கேட்கலாம், நமக்கு யாராவது உதவ மாட்டாங்களா என்று அங்க அலைந்து திரிந்து ஒரு முடிவுக்கு வந்தாள். இனி நான் பிழைக்க முடியாது, பிள்ளை சாகிறதை நான் இனி பார்க்க மாட்டேன் என்று பிள்ளை சாகும் என்கிற முடிவுக்கு அவள் வந்து விட்டாள். சோர்வின் உச்சகட்டத்திற்கு போய்விட்டால். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில ஏற்பட்ட சில சூழ்நிலைகளினாலே, வாழ்க்கையில ஏற்பட்ட சில வேதனைகளினாலே இனி என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, இனி என்னால் ஒரு படி கூட இறங்க முடியாது, இனி என்னால் வாழ்க்கையில ஒரு அடி கூட என்னால் நகர முடியாது என்கிற ஒரு உச்சகட்ட முடிவுக்கு நீங்கள் வந்திருக்கலாம். ஆகாரை போல. ஆகாரால் இனி ஒன்றும் செய்ய முடியாது என்கிற கடைசி கட்ட முடிவுக்கு அவள் வந்தவள். பிள்ளை துடியுடித்து சாகிறத கண்ணு முன்னாடி பார்க்க கூடாதுன்னு ஒரு அம்பு எய்கிற தூரம், அதாவது ஒரு 1.25 கிலோமீட்டர் அந்த பக்கத்துல பிள்ளைய போட்டுக்கொண்டு, என் பிள்ளைய நான் தான் பெற்றெடுத்த பாவி, என் பிள்ளைய கொலை செய்ய போகிற பாவி நான் தான், ஐயோ இவ்வளவு பெரிய பாதகத்துக்கு நான் ஆளானேனே என்று அவள் புலம்பி தள்ளி கொண்டிருக்கிற நேரத்தில் அவள் சோர்வு இனி நிரந்தரமானது, என் மனவேதனை நிரந்தரமானது, இனி எனக்கு ஒரு விடிவு காலம் இல்லை என்று போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் அவளுக்காக இந்த வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம் கேட்பதற்கு ஒருவர் இல்லாத இடத்தில், சில நேரங்களில் நீங்க உட்கார்ந்து கதறுகிற சத்தம் யாருக்கும் எல்லாருக்கும் கேட்கலாம், ஆனால் யாரும் உங்களை புரியாமல் இருக்கலாம். புருஷனுக்கு உங்களை புரியாம இருக்கலாம், மனைவிக்கு உங்களை புரியாம இருக்கலாம், உங்களை பெற்றவர்களுக்கு உங்களை புரியாம இருக்கலாம். அதான் வனாந்தர அனுபவம். வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாகும் போது கேட்பதற்கும் பதில் கொடுப்பதற்கும் ஒரு நாதி அல்லாத அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தாள், ஒருவரும் வரவில்லை. ஆனா தேவ பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தெய்வம் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிற தெய்வம். பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிற, உன் சத்தத்தை கேட்பதற்கு சுற்றி ஒருவர் இல்லாவிட்டாலும், உன் சத்தம் கேட்பதற்கு ஒரு நாது இல்லாவிட்டாலும், உன் சத்தம் கேட்பதற்கு ஒரு ஜீவன் உன்னை சுற்றிலும் இல்லாவிட்டாலும், கூப்பிட உன் சத்தத்திற்கு பதில் கொடுப்பதற்கு தெய்வம் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவார். பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிறவர். ஹல்லேலூயா. எனக்கு செய்வாரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. கரங்களை தட்டி பாடுவோமா? எனக்கொத்தா செய்வாரும். டாக்டருக்கு உங்க கூப்பிடுதல் கேட்காம இருக்கலாம், மருத்துவ உலகத்துக்கு உங்க கூப்பிடுதல் கேட்காம இருக்கலாம், சொந்த பந்தங்க கூப்பிடுதல் கேட்காம இருக்கலாம், உங்க உறவினர்களுக்கு உங்க கூப்பிடுதல் கேட்காம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ராத்திரி நீ கூப்பிடுகிற கூப்பிடுதலை கூப்பிட்டு கேட்பதற்கு பரலோகத்தில் தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அவர் இறங்கி வந்து உன் கூப்பிடுதலை கேட்கிறவராய் இருக்கிறார். எனக்கொத்தா செய்வாரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தா செய்வாரும் பர்வதம் நேரா என் வானமும் பூமியும் படைத்த வல்லதே வனிடம் இருந்தே. வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தா செய்வாரும் பர்வதம். பாடுவோம். ஆமென். எனக்கொத்தா செய். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆண்டவர் அந்த பிள்ளையின் சத்தம் கேட்டார், இஸ்மவேலின் சத்தம் கேட்டார். ஆண்டவர் ஏற்கனவே ஆபிரகாமோடு ஒரு வாக்கு கொடுத்திருந்தார், அவனும் உன் வித்தா இருக்கிறபடியினார். ஹல்லேலூயா. அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன். உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தால் அந்த வாக்கின் அடிப்படையில் நிச்சயமாய் பரலோகத்தில் இருந்து உதவி வரும். கர்த்தர் சொன்ன வாக்கு ஒன்றும் தரையில விழவிடுகிற தெய்வம் அல்ல. வாக்கு கொடுத்தவர் வாக்கை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. வாக்கு கொடுத்தார் ஆண்டவர். ஆபிரகாமோடு வாக்கு கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, உங்களோடோ, உங்கள் பெற்றோரோடோ, உங்கள் மூத்த தலைமுறைகளோடோ, உங்கள் தகப்பன்மார் தாய்மாரோடோ கர்த்தர் பேசி இருப்பார்னா அந்த வார்த்தை கூட உங்கள் வாழ்க்கை நிறைவேறுவதற்கு, தெய்வம் நிறைவேற்றுவதற்கு வல்லமை உள்ள
இது ஆகாருக்கு தெரியாது. ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசியது ஆகாருக்கு தெரியாது. ஆனால் ஆபிரகாமோடு கர்த்தர் பேசிய வார்த்தையின்படியே அவள் கூப்பிடுகிற பிள்ளை கூப்பிடுகிற சத்தம் பரலோகத்தை எட்டி, ஹல்லேலூயா, எனக்குத்தான் செய்வாரும் பர்வதம் நேரா என் கண்களை. இன்னைக்கு ராத்திரி பரலோகம் திறக்கிறது. உங்களுக்கு ஒரு ஒத்தாசை வருகிறது. மருத்துவ உலகத்தில் இருந்து வராத ஒரு ஒத்தாசை பரலோகத்தில் இருந்து வருகிறது. மலைகள் நிலை மாறி கூடி அதன் வீடினும் மலைகள் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் எனக்குத்தான் செய்வாரும் பர்வதம் நேரா என் தந்தை. Holy Spirit of God, எனக்குத்தான் இந்த ராத்திரி வேளையில் பரலோகத்தின் ஒத்தாசை வருவதாகப்பா. ஹல்லேலூயா. ஆகவே அந்த பிள்ளையின் சத்தம் கேட்ட ஆண்டவர், அந்த பிள்ளையின் சத்தம் கேட்டவர் அவள் கண்களை திறந்தார். முடிந்தது என்று நினைத்த இடத்தில் ஒரு நீரூற்று ஆரம்பித்தது. நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், அந்த நீரூற்று தான் இன்றைக்கும் அங்கே அரேபியாவில் சுரந்து கொண்டிருக்கிற ஜம்சம் என்கிற நீரூற்று. இஸ்மவேலுக்காய் கர்த்தர் திறந்த ஒரு நீரூற்று. இன்றைக்கு அது ஊறி பாய்ந்து கொண்டிருக்கிறது. எல்லை இல்லாமல் பாய்கிறது. ஆண்டாண்டு காலமாய் பாய்கிறது. அன்றைக்கு ஆபிரகாமின் வாக்குக்கு தேவன் செவி கொடுத்து அன்றைக்கு திறந்த நீரூற்று. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அந்த நீரூற்றை சுத்தம் பண்ணுவதற்கு எத்தனையோ நாடுகளில் இருந்து மக்கள் புனித பயணமாய் வந்து அந்த ஊற்றில் தண்ணி எடுக்கிறதுனால அந்த ஊற்றை சுத்தம் பண்ணுவதற்கு அரசாங்கம் பல நாட்கள் தொடர்ந்து இறைத்து பார்த்தது. அந்த ஊர் வற்றவில்லை. சரி, அந்த ஊற்றுக்கு எங்கே சோர்ஸ் கிடைக்கிறதுன்னு சொல்லி தேடி பார்த்தது. சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பல கிலோமீட்டர்களில் ஒரு நீர்நிலைகளும் இல்லை. என்னால் என்ன அர்த்தம்? எந்த ஆதாரமும் இல்லாமல், எந்த சூழ்நிலையும் இல்லாத இடத்திலிருந்து கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிற தெய்வம் வாசலை திறப்பதற்கு, அற்புதம் செய்வதற்கு இன்றைக்கு ராத்திரி அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொர்ண மகாதே, உனக்கு பலம் கொடுக்கிறவர். ஒரு ஆதாரம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு சுவாச இல்லாமல் இருக்கலாம், ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தெய்வம் வானத்தில் இருந்து இறங்கி வந்து உனக்காய் வாசலை திறப்பதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். மனிதன் திறக்க அல்ல, தெய்வம் திறக்கிற அற்புதம் ஆச்சரியமானது. ஆண்டவர் அவளை வாழ வைத்தார். இன்றைக்கு இந்தியா மாத்திரமல்ல, பல உலக நாடுகளில் மக்கள் ஓடி போய் வாழ விரும்புகிற கல்ஃப் கண்ட்ரீஸாக அந்த வனாந்தரத்தில் உயிர் போகிற வனாந்தரத்தை கர்த்தர் குடியிருப்பின் ஸ்தலமாய் மாற்ற முடியுமானால், இன்றைக்கு வறண்டு போயிருக்கிற, இன்றைக்கு பாழாய் போயிருக்கிற, இன்றைக்கு எவருக்கும் பிரயோஜனமற்ற உன் வாழ்க்கையை ஆண்டவர் செழிப்பின் ஸ்தலமா, குடியிருப்பின் ஸ்தலமா, மகிமையின் ஸ்தலமா மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே சோர்ந்து போகிறவனுக்கு அவர் சத்துவம் கொடுக்கும் தெய்வம். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஒரு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதற்கு சோர்ஸ் வேண்டாம். அதற்கு சில ஏதாவது ஒரு காரணிகள் இருந்தா நல்லா இருக்குமே. ஏதாவது ஒரு நம்பிக்கை இருந்தா, ஏதாவது ஒரு ஏது இருந்தா, அவர் ஏது இருந்த கிரியை செய்வார், ஏது இல்லாமலும் கிரியை செய்வார். பரலோகம் திறந்து கர்த்தர் கிரியை செய்ய அன்றைக்கு வல்லமை உள்ளவர் மாத்திரமல்ல, இன்றைக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது, சோர்ந்து போன ஒரு குடும்பத்தை வேகமாய் என்னால் முடிந்த வரைக்கும் சொல்லுகிறேன். சோர்ந்து போன ஒரு குடும்பம், நாம் அதை பார்க்கிறோம். வாசிக்கலாமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தின் தொடர்ச்சியை வாசிப்போம். வாசிங்க. அங்க இருக்கிற விதவைக்கு கட்டளை இட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் எதையுமே அனுப்பி செய்கிறவர் அல்ல, செய்து முடித்து அனுப்புகிறவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் நீ போ, அந்த அம்மாட்ட நான் சொல்றேன்னு ஆண்டவர் சொல்லல, நான் சொல்லிட்டேன் நீ போங்கிறார். அல்லேலூயா.
நான் சொல்றேன், நீ போன உடனேயே போனை மட்டும் அந்த அம்மாட்ட கொடு, நான் போன்ல அந்த அம்மாட்ட பேசுறேன் அப்படின்னு அவர் சொல்லல. நான் அந்த அம்மாவுக்கு சொல்லிட்டேன்ப்பா, நீ போ. யோசித்து பாருங்க, இத்தனை நாட்கள் அவன் 6 மாத காலம் கேரி தாட்டங்கரையில் உட்கார்ந்து இருக்கிறான். காலையில் பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லஞ்ச், நைட்டு டின்னர். எங்கிருந்து வரும் சொல்லுங்க? எங்கிருந்து வரும் தம்பிகளா? சொல்லுங்க ஐயா, எங்கிருந்து வரும்? காக்கா கொண்டு வரும். காக்காவுக்கு எங்கிருந்து வரும்? அப்படி அடுத்த கேள்வி கேட்டா, ஊர் முழுவதும் பஞ்சம். ஊர் முழுவதும் பஞ்சத்துல காக்கா கொண்டு வருவது என்ன? அப்பமும் வெறும் இறைச்சி இல்ல, சுட சுட இறைச்சியும் கொண்டு வருது. இது எங்க எங்க எந்த வீட்டுல பிரதர் சிஸ்டர் இவ்வளவு பெரிய பஞ்ச காலத்துல எந்த வீட்டுல அப்பமும் இறைச்சியும் இருக்கும்? ராஜா வீட்டுல தான் இருக்க அதிக வாய்ப்பு உண்டு. அங்க ராஜா வீடுன்னு போடல, ஆனா ஏன் அனுமானம் சரியா இருக்கும்னா ராஜா வீட்டுல. அப்ப ராஜாவுக்கு குக் பண்ணும் போதே அங்க தீர்க்கதரிசிக்கு ஒரு பங்கு கர்த்தர் காகத்தை அனுப்பி குக்கு தூங்குனானு தெரியல, எப்படி ஆதாமுக்கு 5 நித்திராண்டு வர பண்ணினாரோ அதுபோல இந்த செஃப் தூங்குனானு தெரியல. மனுஷன் தூங்குனானோ தூங்காம இருந்தானோ, திரும்பி இருந்தானோ, இல்ல போன்ல எதுவும் வீடியோ பார்த்துட்டு இருந்தானோ. அல்லேலூயா. ஆனா எனிவே அவன் திசை திரும்பி இருக்கும் போது காகம் அப்பத்தையும் இறைச்சியும் காலையிலும் மதியானமும் இரவும் ராஜ சாப்பாட்டை எலியாவுக்கு கொண்டு வந்தது. ராஜாகாரம் சந்தோஷமாய் புசித்தான். இப்போ ஆண்டவர் சொல்றார், எலியா இங்கே காலம் முடிந்தது, கிளம்பு. எங்க கிளம்பணும்? சாரிபாத் ஊருக்கு கிளம்பு, அங்கே ஒரு விதவைக்கு. அப்ப யோசித்தான், அப்பப்ப வந்து காக்காவை நம்புற கர்த்தர் இப்ப காக்காவை நம்பாம பெர்மனண்டா ஒரு இடத்துல உட்கார வச்சு சோறு போட போறாரு. அது ஒரு விதவை வீடுனா, விதவைன்னு ஒருவேளை சொல்லப்பட்டிருந்தாலும் அவனுக்கு ஒரு அனுமானம், அந்த ஊர்ல பெரிய அம்மா போல இருக்கு, ஒரு பெரிய ஊழியக்காரரை கவனிக்க யாரோ ஒருத்தண்ட போய் ஆண்டவர் சொல்லுவாரா, எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் நான், என்ன கவனிக்க ஆண்டவர் காக்கா எனக்கு என்ன ஃபுட்டுங்கிறத ஆண்டவரை ஏற்கனவே மெனு போட்டுட்டார். என்ன ஆகாரம்? அப்பமும் நான் அப்போ இறைச்சி தான் தும்பைங்கிறது கர்த்தருக்கு ஏற்கனவே தெரியும். ஐயா என்ன சொல்லல ஐயா, நீங்க என்ன ஒரு மாதிரி பார்க்காதுங்க, எலியாவை சொன்னேன். அதனால இனி ஆண்டவர் நம்மளை வெஜிடேரியனுக்குள்ள கொண்டு போக மாட்டார், நான் வெஜிடேரியன் தான் அப்படின்னு ரொம்ப திருப்தியா இருந்தான் எலியா. அப்போ ஏதோ ஒரு பெரிய வீட்டுக்கு போறோம்னு நினைச்சு போனா சாரிபாத் ஊர் உங்களை வரவேற்கிறது. அந்த போர்டை பார்த்தான். உள்ள போனா ஒரு அம்மா இருக்கு. சரி, இந்த அம்மாட்ட அட்ரஸ் கேட்போன்னு போய் ஏம்மா பேச போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த அம்மா தான். அந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? என்ன பண்ணிட்டு இருக்கு? நீங்களாம் விசுவாசிகள் தானே, உங்களுக்கு திரும்ப கதையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கு? கொஞ்சம் விறகு பொறுக்கிட்டு இருக்கு. அந்த அம்மாட்ட கேட்டா, ரொம்ப தூரமாக நடந்து வந்திருக்கிறேன், நீ தண்ணி தருவியாண்ணா? அந்த அம்மா, தாராளமா ஐயா, நீங்கள் ஊழியக்கார ஐயா, என்ன உங்களை பற்றி எனக்கு தெரியும், உங்களுக்கு தண்ணியா பஞ்சம், இன்னும் கொண்டு வரேன்னு சொல்லி தண்ணி எடுக்க திரும்பும் போது, பைபிளை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அந்த அம்மாட்ட கேட்டான், தண்ணி கொண்டு வர சந்தோஷமா போறிய புண்ணியவாட்டி, நான் ராத்திரி ஃபுல்லாக நடந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன், பசிக்குது, ஒரு தோசை கொண்டு வான்னா, அதை நைஸாக போட்டு கொண்டு வான்னா, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி முறுமுறுன்னு கொண்டு வான்னான். தண்ணி கொண்டு வான்னு சொல்ல திரும்பின அம்மாவுக்கு இப்ப கோபம் வந்துடுச்சு. இங்க பாருமையா, யார்கிட்ட பேசுறீரு? ஏமா நானே வாழ வழி இல்லாம புருஷனை இழந்து இந்த பஞ்ச காலத்துல கைவிடப்பட்டவளா, கிட்டத்தட்ட இருந்த எல்லாவற்றையும் சாப்பிட்டு முடித்து கொஞ்சம் மாவு இருக்கிறது, கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது, இந்த கொஞ்சம் மாவையும் கொஞ்சம் எண்ணெயும் வைத்து நானும் என் பிள்ளையும் விறகு பொறுக்கி சுட்டு சாப்பிட்டு சாக போறோம். என்ன அர்த்தம் தெரியுமா? இனி பிழைப்பதற்கு ஆகாரம் இல்லாதனால கொஞ்சம் விஷம் வாங்கி கலந்து சாப்பிட்டு சாக போறோம். எலியாவுக்கு வந்திருக்கும் ஆத்திரம், ஐயா ஒரு முடிய போற குடும்பத்துக்கா என்ன தொடக்க அனுப்பி இருக்கிறீர்னா? ஆண்டவர் அமைதியா இருந்தார். கம்முன்னு இருப்பா. அந்த அம்மா சோர்வின் உச்சக்கட்டத்தில் போய் நானும் வளர்க்க முடியல, என் பிள்ளையும் வளர்க்க முடியல, 2 பேரும் குடும்பமா சாக போறோம் முடிவுக்கு
வந்த குடும்பத்தில் எலியா 3வது ஆளை ஆட் பண்ணா எப்படி இருக்கும்? ஆனால் ஆண்டவருடைய கிருபை அந்த அம்மாவை பார்த்து சொன்னா, நீ சாப்பிடு செத்து தொலை. அல்லேலூயா. நீ சாப்பிடு சாகு, அது எனக்கு அவசியம் இல்லை. முதல்ல என் வயிற்றுக்கு தோசை கொண்டு வான், அடைய கொண்டு வான். எவ்வளோ கல்லுங்கக்கார ஊழியக்காரன. நானும் அந்த இடத்துல இருந்தால் பாவம், ஆண்டவரே ஒரு 3 நாள் உபவாசம் போடுறேன், இத்தனை நாள் இறைச்சியும் மீனும் இறைச்சியும் அப்பமும் சாப்பிட்டுருக்கிறேன், ஒன்றும் செய்யாது 3 நாள் உபவாசம் பண்ணா இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆகாரம் கூட ஜெபம் பண்ணி பார்த்துருப்பேன். இந்த படுபாவி என்ன சொல்கிறான், நீ சாப்பிடு நீ செத்து போ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு முதல்ல கொஞ்சம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அந்த அம்மா தேவன் ஊழியக்காரன் மூலம் சொன்ன வார்த்தையின்படியே கொண்டு வர போனாங்க. பிரதர், கர்த்தர் போட்ட வாக்குத்தத்தத்தின்படியே கர்த்தர் வானத்தை திறக்கிறவர் மாத்திரமல்ல, நீங்கள் சில நேரம் சத்திய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது உங்களுக்காய் ஆசீர்வாத ஊற்றை திறக்கிற ஒரு தெய்வம் இங்கு அசைவாடி கொண்டிருக்கிறார். நான் முதல்ல சொன்னேன், வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நோக்கி பார்த்த ஆபிரகாமுடைய பிள்ளையாக இஸ்மவேலுக்காக ஆண்டவர் பரலோகத்தை திறந்தார். இப்ப சொல்லுகிற ஊழியக்காரனுடைய வாக்குக்கு கீழ்ப்படியணும்னு தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணித்து அவள் போனா. ஏமா போற வழியில யாராவது கூப்பிட்டு, ஏமா அவர் என்ன கேட்டாரு, ஒரு அடையை கேட்டாரு. ஒரு எத்தனை அடமா இருக்கு? ஒரே ஒரு அடை. ஏமா நீ சாப்பிட்டு உன் பிள்ளை சாப்பிடணும்னு சொன்னியா, அப்ப இந்த ஆளுக்கு கொடுத்தா நீ என்ன செய்வானா? தெரியலையா, எனக்கு இப்போ உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணலாம் நேரம் இல்லை. என்னோடு பேசின கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். கர்த்தருடைய வார்த்தை என்னோடு பேசி இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை என்னை இடைப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையில் ஏதோ ஒரு ஜீவன் உண்டு. எல்லா வார்த்தைகள் போல அல்ல, மருத்துவரின் வார்த்தையை போல அல்ல, உறவினர்களுடைய வார்த்தையை போல அல்ல. உன்னை பார்த்துக் கொள்கிறேன், உன்னை ஜீவகாலம் முழுவதும் ஆதரவாக இருப்பேன் சொல்லுகிற ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல. என்னோடு பேசின கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி எதிர் பேசாமல் கீழ்ப்படிந்தாலே அந்த சாரிபாத் ஒரு விதவை. அதனால என்ன ஆச்சு? போனா ஒரு அடைய சுட்டா, கொண்டு வந்த ஊழியக்காரனு கொடுத்தா. ஊழியக்காரன் சாப்பிட்டுட்டு, ஏமா போ, கொஞ்சம் பசியா இருந்துச்சு, அடுத்த அடை, நான் அப்படி ஊழியக்காரர் அல்லவர் நினைக்கிறேன், அடுத்த அடைய எனக்கு சொல்லாத, யாருக்கு சொல்லு. அடுத்து யார் முக்கியமான ஆளு? உன் பிள்ளை. அந்த பிள்ளைய அடுப்பு பக்கத்தில் உட்கார வச்சு அவனுக்கு ஒன்று சுடு, அதுக்கு அடுத்த அடை எனக்கு கொண்டு வா. நம்ம ஒரு மாதிரி பார்த்துருக்கோம், எங்கேயா இருக்கு மாவு? இருந்த மாவுல உமக்கு சுட்டாச்சு. நான் குறைவுபட்டவள், நான் ஒன்றுமில்லாதவள், மனசோர்வில் முடிந்து போனவள், எனக்கு எங்கேயா இருக்கு ஆசீர்வாதம்? ஆண்டவர் கிருபையினால திரும்பி போய் கிச்சனுக்கு பார்க்கிறா. சுட்ட அந்த அடையை எடுக்கும் போது என்ன மாவு இருந்ததோ அதே மாவும் கொஞ்சம் கூடையும் எழும்பி வந்திருக்கிறது. நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது இருக்கிற வண்ணமா மாத்திரம் இருக்க மாட்டீங்க, கொஞ்சம் பெருக்கத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள தருவார். Holy Spirit. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது இருக்கிற வண்ணமான ஆசீர்வாதம் அல்ல, கொஞ்சம் பெருக்கம். அவள் அதை கோரினா, திரும்ப ஒரு தோசை ஊத்தினா, கோரினா, திரும்ப ஒரு தோசை ஊத்தினா, கோரினா, தோசை ஊட்டிக்கொண்டே இருந்தாள். அவள் சாப்பிட்டா, பிள்ளை சாப்பிட்டது, ஊழியக்காரன் திருப்தியா சாப்பிட்டு பெரிய ஏப்பமா விட்டுட்டான். எல்லாம் விட்ட பிறகு அப்போ இவள் வீட்டுல தோசை சுடுற மனம் பக்கத்து வீட்டுக்கு பரவுது. பக்கத்து வீடு யார் வீடு? பங்காளி வீடு. பங்காளி வீடு. இங்க சோருக்கு பசியா கிடக்கும் போது திரும்பி பார்க்காத பங்காளி, எக்கா எக்கா உங்க வீட்டுல மனமா வருதே, நெய்யா மணக்குதே, என்னையா மணக்குதே, என்ன வீட்டுல விசேஷம்னு கேட்க அவள் உனக்கு பசிக்குதான்னு கேட்கிறா. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம் தானும் திருப்தியாகி சில திருப்தியாக்குகிற ஆசீர்வாதம். பசிக்குதான்னு கேட்ட உடனே ஆமாம்மா என் பிள்ளைக்கு நானும் பசியா இருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, அவளும் இவனும் அவள் வீட்டாரும். நான் சொல்லுவேன் அடிக்கடி, அவளுடைய வீட்டார்னு சொல்லுகிறவர்கள் இவளை விசாரிக்க வராதவர்கள், இவளை திரும்பி பார்க்காதவர்கள், இவளும் பிள்ளையும் மரணத்திற்கு போகும் வரைக்கும் இவளுக்கு நம்பிக்கை கொடுக்காத அந்த உறவினர்களையும் சேர்த்து காப்பாற்றுகிற அளவிற்கு தேவனுடைய வல்லமை இவள் மூலமாய் வெளிப்பட முடியும் என்றால், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய குடும்பம் மனசோர்வு நிமித்தம் முடிவுக்கு வந்திருக்கலாம். ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். இந்த தெய்வம் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தெய்வன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவதற்கு வல்லமை உள்ளவர். இந்த
அவருடைய வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படியணும். அல்லேலூயா. ஊழியக்காரன் பேசும்போது, ஊழியக்காரன் கொடுக்கும்போது, ஊழியக்காரன் சொல்லும் போது அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தையா இல்லாம தெய்வம் என்னோடு பேசுகிறார், கர்த்தர் அனுப்பின ஊழியக்காரன் பேசுகிறார் என்கிற சிந்தையோடு அந்த ஊழியக்காரன் வார்த்தைக்கு தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தாள் சாரிபாத் ஒரு விதவை. அதன் விளைவு என்ன தெரியுமா? பாத்திரம் பொங்கிக் கொண்டே வந்தது. எவ்வளவு நாள் தெரியுமா? வாசிக்கலாமா? வாசிப்போம். அவள் போய் எலியாவின் சொற்படியே செய்தாள். அவளும் இவனும். யாரு அவள்? சாரிபாத் ஒரு விதவை. யாரு இவன்? அந்த ஊழியக்கார தீர்க்கதரிசி எலியா. இவனும் அவள் வீட்டாரும் எத்தனை நாள் சாப்பிட்டார்கள்? ஒரு நாள் சாப்பிட்டு செத்து போக போறோம், இது என்னுடைய முடிவுன்னு சொன்ன அந்த குடும்பத்திற்கு ரொம்ப நாள் பிழைப்பை கர்த்தர் கொடுத்தார். அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப அழகா இருக்கிறது. அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மாஸ் செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. எவ்வளவு காலம் இவைகள் நடந்த பின்பு அல்லேலூயா, வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில விழுந்தான். அவனுடைய சுவாசம் போக மட்டும். இப்ப அடுத்த பிரச்சனை கவனிங்க. குடும்பத்துக்கு பிரச்சனை மேல பிரச்சனை. இப்ப இந்த அம்மா பஞ்சத்துல பிழைச்சிருச்சு, ஊழியக்காருக்கு பிரான்ச் ஆபீஸ் கட்டி கொடுத்துருச்சு, அவங்க வீட்டிலேயே கிளை அலுவலகம். இந்த ஐயா வந்து ஜெபம் பண்ணாரா, எனக்கு அற்புதம் நடந்துச்சா, பாஸ்டர் நீங்க தான் எனக்கு ஊழியக்காரன், அவர் அங்கேயே இருக்கிறார். அந்த அம்மாவும் வீட்டில் ஒரு ரூம் எல்லாம் கட்டி கொடுத்து நல்லா இந்த ஊழியக்காரரை பராமரித்து 2 பேரும் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும்போது குடும்பத்தில் இந்த பிள்ளை செத்து போயிடுச்சு. வியாதியும் அதிகத்துன உக்கரத்தில் செத்து போனது. வாசிப்போம். வாசிங்க. தேவனுடைய மனுஷனே பாருங்க, இவ்வளவு நாள் சாப்பிடும் போது நல்லா இருந்துச்சு இல்ல, இவ்வளவு நாள் பசியார ஏப்பம் வர வர உள்ள கொட்டிக்கிட்டல்ல, அப்போ நல்லா இருந்துச்சு இல்ல. இப்போ தேவனுடைய மனுஷனே உமக்கும் எனக்கும் என்ன, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். அதற்கு அவன், நான் சொல்லுவேன், முதல் பிரச்சனை சாரிபாத்தூர் அந்த விதவையின் பிரச்சனை, இப்ப வந்த பிரச்சனை பிள்ளையின் பிரச்சனை, முழு குடும்பத்திற்கும் வந்த பிரச்சனையை கர்த்தர் சரி பண்ண வல்லமை உள்ளவராக இருந்தார். வாசிப்போம். மடியில் இருந்து எடுத்து உன் அம்மா மடியில் இருக்கிற வரைக்கும் அற்புதம் நடக்காதுப்பா. ஹோலி ஸ்பிரிட், உங்க அம்மா மடியில் இருக்கிறது வரைக்கும், உலகத்தின் மடியில் இருக்கிறது வரைக்கும், உறவுகள் மடியில் இருக்கிற வரைக்கும் உனக்கு அற்புதம் நடக்காது. தீர்க்கதரிசி தங்கி இருக்கிற வீட்டின் மாடிக்கு கொண்டு போகிறான், தேவ பிரசன்னத்துக்கு கொண்டு போகிறான். அங்கே அவன் படுத்திருந்த கட்டில் அவனை படுக்க வைக்கிறான். வாசிப்போம். தன் கட்டில் மேல் வைத்து, என் தேவனாய கர்த்தாவே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணதினால் நீர் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பிள்ளையின் மேல் 3 முறம் குப்புற விழுந்து அவன் ஆவி, அவன் ஆத்துமா, அவன் சரீரம் உயிர்ப்பிக்கப்பட அவன் மேல குப்புற விழுந்து, கர்த்தாவே இந்த பிள்ளையின் ஆத்துமா இவனுக்குள் திரும்பி வரும்படி பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அடுத்த வார்த்தை வாசிப்போமா? கேட்டார். சொல்லுங்க. கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். உங்களுக்கு ஒரு எலியா என்கிற ஊழியக்காரனை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். அந்த ஊழியக்காரன் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லும் போது நான் என்ன மேன்மைப்படுத்த சொல்லல, பைபிள் சத்தியத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அந்த வார்த்தைக்கு எதிர் பேசாமல் கீழ்ப்படியும் போது கர்த்தர் அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தையின்படியே அவளை போஸ்ததும் அல்லாமல், இப்போ கொஞ்சம் பிரச்சனை, பிள்ளை செத்து போச்சு, ஐயோன்னு புலம்புறா. எந்த தாய்க்கும் வருகிற வேதனை தானே, எந்த தாய்க்கும் வருகிற துக்கம் தானே. அப்போ எலியா ஜெபம் பண்றான், ஆண்டவரே இந்த பிள்ளை தாயின் மடியில் இருக்கிற வைத்து அழுகிறதுல பிரயோஜனம் இல்லை, கொண்டு வாமா அந்த பிள்ளையை, கொண்டு வாமா என் ரூமுக்கு கொண்டு வாமா, தேவ பிரசன்னத்துக்கு கொண்டு வாமா, நான் ஜெபிக்கிற இடத்துக்கு கொண்டு வாமா. அங்க கொண்டு வந்து பிள்ளையின் மேல முகங்குப்புற 3 முறை விழுந்து, என்ன வெக்கப்படுத்த ஆண்டவரை கொண்டு வந்தீர்னா? ஆண்டவர் சொன்னா, இல்லடா நான் உன்னை வெக்கப்படுத்த கொண்டு வரல, தேவ நாமத்தை மகிமைப்படுத்த உன்னை கொண்டு வந்தேன்.
இந்த பிள்ளையினுடைய ஜீவன் அவனுக்குள் திரும்பி வந்தது. செத்து போன பிள்ளை உயிர் பிழைத்தது. செத்து போன பிள்ளையை கர்த்தர் உயிர் பிழைக்க பண்ண முடியுமானா? செத்து கொண்டிருக்கிற செத்து போன உன் அவயவங்களை ஜீவனோடு கொண்டு வர கர்த்தரால் முடியாதோ? தேவ பிள்ளையை நம்பிக்கை இழந்து தேவ சமூகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாய் மன பாதிப்புக்குள்ளாகி இனி என்னுடைய வாழ்க்கையில எந்த விடுதலையும் இல்லை என்று நம்பிக்கை இழந்து வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஹல்லேலூயா, கர்த்தரால் முடியும். ஹல்லேலூயா. நேற்றைக்கு எனக்கு ரொம்ப பாரம். செத்து கொண்டிருக்கிற நரம்பு மண்டலத்தை, செத்து கொண்டிருக்கிற சரீர அவயவங்களை ஜீவனோடு எழுப்ப தேவனால் கூடாதோ? கூடுமே. நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா. ஒருவேளை தேவ பிள்ளையே, ஒரு முடிவுக்கு நீங்க வந்திருக்கலாம், சோர்ந்து போய் வந்திருக்கலாம், இனி வாழ்வ வழி இல்லை என்று வந்திருக்கலாம். உன்னை வாழ வைக்கும் தெய்வம், உனக்கு அற்புதம் செய்கிற ஆண்டவர், செத்து கொண்டிருக்கிற அவயவங்களை, செத்து கொண்டிருக்கிற கல்லீரலை, செத்து கொண்டிருக்கிற கிட்னிஸ இயேசுவின் நாமத்தில் உயிர்ப்பிக்க தேவன் வல்லமை உள்ளவர். செத்து கொண்டிருக்கிற சரீர பார்வையை, ஹல்லேலூயா. சிலர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கும் போது, பாஸ்டர் எனக்கு பார்வையில பிரச்சனைன்னு இன்னைக்கு ஒரு 3 பேர் என்னோட ஜெபம் பண்ண சொன்னாங்க. நான் சொன்னேன், இயேசுவின் நாமத்தில் ஜீவனை திரும்ப கொடுக்க வல்லமை உள்ள தெய்வம் உங்கள் பார்வையை திரும்ப கொடுக்க வல்லமை உள்ளவர். வல்லமை உள்ளவரா இல்லையா? அல்லேலூயா. இயேசுவால கூடும். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே, எல்லாம். ஆமென். உம்மாலே எல்லாம் கூடும். விசுவாசத்தோட பாடுறீங்களா? கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால். கடல் மீது நடந்தீரையா, பாடுவோம். கடும் புயல் அடக்கினீரே. ஆமென். ஜீசஸ். கடும் புயல் அடக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. glory. கூடுமே, ஜீசஸ். மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. பாடுவோம். இயேசுவின் நாமத்தில் ஜீவனோடு எழுப்ப பண்ணுகிற வல்லமை. ஓ ரபலந்தன, மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. அல்லேலூயா. மறுபடி வருவீரையா. glory. கூடுமே, எல்லாம் கூடுமே. விசுவாசத்தோட பாடுங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர்னு பாடுங்க. கூடாதது ஒன்றும் இல்லை, எனக்காய் வாசலை திறப்பதற்கு தெய்வம் வல்லமை உள்ளவர். கூடுமே, எல்லாம். அல்லேலூயா. ரிபலபஹம் தரபலதனா. கர்த்தருடைய வல்லமை இயேசுவின் நாமத்தில். உன் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. பாடுவோம். இயேசுவின் நாமத்தில். glory. பேய்கள் ஓடுதையா, உன் பெயரால் கைகள் நீட்டினா நோய்கள் மறையுடையா. உன் பெயரால் கைகள் நீட்டினா எல்லா நோய்கள் மறையுடையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். இயேசுவின் நாமத்தில். கூடுமே, எல்லாம். அற்புதங்கள் நடக்கட்டும், வாசல்கள் திறக்கட்டும், செத்து போன அவயவங்கள் ஜீவனோடு எழும்பட்டும். இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் உங்க மேல நான் கை வைக்கிறதுக்கு நீ காத்திருக்க வேண்டாம். இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை. கூடுமே. ஓ ரக்கமஹம் சரபலா. பாடிக்கொண்டிருக்கும் போது செருக்கு எதிராக இருக்கிற அடைபட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறப்பதாக. செத்து கொண்டிருக்கிற அவயவங்கள் மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. மரித்த
உருமாற்றம் இப்போது வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா, இப்போது வருவீரையா. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே இப்போது எல்லாம் கூடுமே உம்மாலே. Holy Spirit of God, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. Hallelujah, hallelujah. கர்த்தரால் எல்லாம் கூடும். பக்கத்தில் உன்னோட கையை பிடிச்சு சந்தேகப்படாம தைரியமா இருங்க. தேவனால் எல்லாம் கூடும் சொல்லுங்க. அவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. முதல் ஒரு நபரை சொன்னேன், இரண்டாவது ஒரு குடும்பத்தை சொன்னேன். இப்போது ஒரு தேசத்தை உங்களோடு சுருக்க நேரத்தில் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் சில வசனங்களை, நான் சொல்லுகிற வசனங்களை ஒவ்வொன்றாய் வாசிக்க, இவைகளை விளக்க எனக்கு நேரமே இல்லை. ஆகவே வாசிக்க மாத்திரம் நான் விரும்புகிறேன். வாசிப்பீர்களா? 12ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 12ஆம். எங்கள் தேவனே, எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள், ஐயா, நாங்க பலரை நோக்கி பார்த்தோம். இங்க இருந்து ஒத்தாசை வருமா, அங்க இருந்து உதவி வருமா, அவர் நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாரா, பல எதிர்பார்ப்புகளோடு இருந்தோம். ஆனா இப்போ எல்லா எதிர்பார்ப்புகளும் எங்களுக்கு பொய்யாகி போனது. ரொம்ப வருத்தத்தோட சொல்லுகிறேன், என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சாட்சியை உங்கள் மத்தியில் ஏற்கனவே பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். என்றைக்கும் மறக்க மாட்டேன். ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக சொல்லுகிறேன். கொஞ்சம் ஒருவேளை 1 அல்லது 2 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய கண்களில், 2 கண்களிலும் ஒரு விசேஷமா இடது கண்ணில் பார்வை மங்கி ஒரு எண்ணெய் ஊற்றியது போல பார்வை தெரிந்தது. சில நாட்கள் நானே எனக்குள்ளே ஏதோ ஒரு தூசி அடித்திருக்குமோ என்று அப்படி தடவி எல்லாம் கொண்டு காலத்தை ஓட்டிவிட்டேன். 1 வாரம் 2 வாரம் அதே நிலைமை. நான் உடனே சிஸ்டரை பார்த்து சொன்னேன், என் கண்ணில் ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கு, நம்ம ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உடனே ஒரு மருத்துவ பரிசோதனை செய்தோம். அப்போது நம்முடைய திருவண்ணாமலையில் அன்பு பிரபு டாக்டர் அவர் இருந்தார். அவர் என்னை பார்த்து விட்டு, பாஸ்டர், உங்கள் கண்களில் ஏதோ பிரச்சனை போல இருக்கிறது. எனக்கு தெரிந்த வகையில் 2 காரியத்தை சொல்லுகிறேன். 1, கண்ணில் இருந்து மூளைக்கு போகிற நரம்பு ஒன்று வெடித்திருக்கலாம், வெடிக்கிற அளவில் வீங்கி இருக்கலாம், இரத்த ஓட்டம் நின்று இருக்கலாம், ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இது தெளிவாக பார்க்கணும்னா நீங்கள் வேற எங்கேயாவது பரிசோதிப்பது நல்லதுன்னு சொல்லி என்னை அனுப்பிவிட்டார். பிறகு பரிசோதனை பண்ணி இந்த ரிப்போர்ட்டை கொண்டு வாங்கன்னு சொல்லி ரிப்போர்ட்டை கொண்டு வந்து அவர் சொன்னார், இனி ஒன்றும் பண்ண முடியாது, இது சர்க்கரை வியாதியினுடைய பாதிப்பாக கூட இருக்கலாம், அதனால நீங்க ஒன்று செய்யுங்க, இந்த பார்வையை ரெக்கவரி பண்ண முடியாது, மேலும் கெடாமல் பாதுகாக்க ஒரு ஸ்பெக்டரை அதை போட்டுக்கோங்கன்னு சொல்லி என்னுடைய கண்களுக்கு பரிசோதனை பண்ணி கண்ணாடி போட்டார். நான் 1 வாரம் பிரசங்கம் பண்ணேன் கண்ணாடி போட்டுக்கொண்டு, 2வது வாரமும் பிரசங்கம் பண்ணேன். 2 வாரங்கள் கண்ணாடி போட்டுக்கொண்டு லைவில். கொரோனா டைம் நினைக்கிறேன், இல்லை அதுக்கு பிறகு தான் நினைக்கிறேன் பிரசங்கம் பண்ணேன், கொரோனா இல்லை, எஸ். பிரசங்கம் பண்ணும்போது அவர் என்னுடைய பிரசங்கங்களை லைவில் ரொம்ப அதிகமாக கவனிக்கிறவர். நான் 1 வாரம் கண்ணாடி போடலை. உடனே எனக்கு ஃபோன் பண்ணார், பாஸ்டர் இந்த வாரம் ஏன் கண்ணாடி போடாமல் நின்னீங்க, ஏன் கூச்சப்படுறீங்களா கண்ணாடி போட அப்படின்னார். இல்லை பிரதர், அப்படி இல்லை, இதற்குள்ளாய் கர்த்தர் எனக்கு செய்த ஒரு பெரிய நன்மையை உங்களுக்கு சொல்லுகிறேன். அரவிந்து போனேன், 3 மருத்துவர்களை பரிசோதனை பண்ணினார். 3 மருத்துவர்கள் ஒரு மலையாள டாக்டர் கூட 2 தமிழ் டாக்டர்ஸ், எல்லாம் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் என்னை பரிசோதனை பண்ணி இந்த மலையாள டாக்டர் அவர்களுக்கு பாடம் எடுக்கிறார். பார்த்தீங்களா, இப்படி தான் அந்த பாதிப்பு உண்டாகும், இப்படி தான் இருக்கும்னு சொல்கிறார். என்னை மேலே நரம்பு டாக்டருக்கு கொண்டு போகிறாங்க. நரம்பு டாக்டருடைய பேர் டாக்டர் பால்ராஜ்.
அவர் என்ன பரிசோதனை பண்ணிவிட்டு அவர் சொல்லுகிறார், இல்லை உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் உண்டா, சர்க்கரை வியாதி உண்டான்னு கேட்டார். ஆமாய்யா, கொஞ்சம் வருடங்களாக இருக்குது. அப்போ இது பெரிய பிரச்சனை, கண்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னார். இப்போ எம்ஆர்ஐ பண்ணினேன். எம்ஆர்ஐ பண்ணினா பட்டு போதாது, எக்கோ எடுக்கணும், அது எடுக்கணும், இது எடுக்கணும், ஃபுல் பாடி செக்அப் எடுக்க சொன்னார். கேப்ரியல் பிரதர் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அந்த நாட்களில். விசுவாசி எனக்கு ரொம்ப துணையாக இருந்தீங்க. எல்லா பரிசோதனையும் முடிந்தது. எனக்கு ரொம்ப மன வருத்தம். அப்போ டாக்டர்கிட்ட கேட்டேன், சார் பார்வை மங்கலாக இருக்கேனா, அதை தான் ரெக்கவரி பண்ண முடியுமான்னு நான் சிம்பிளாக தான் கேட்டேன். அவர் சொன்னாங்க, இல்லை சாரி, இதை ரெக்கவரி பண்ண முடியாது, இதை மேலும் கெடாமல் நீங்கள் தான் பாதுகாக்கணும்னார். நான் என்ன செய்ய முடியும், இல்லை நீங்கள் என்ன கவனமாக இருக்கணும், ஒன்றும் பண்ண, இதுக்கு இழந்ததை ஒன்றும் பண்ண முடியாது. நான் கேட்டேன் அப்போ அவர்கிட்ட, இல்லை சார் இப்படி நான் கேட்டது தவறு, என் தவறு, ஏதாவது சர்ஜரி ஏதாவது பண்ணி கூட ஏதாவது ரெக்கவரி பண்ண முடியும், இல்லை அதுக்கு வாய்ப்பே இல்லை. அரவிந்த் ஹாஸ்பிட்டலுடைய ஒரு பெரிய நிபுணர், அவர் தனி அறையில் ரொம்ப ஸ்பெஷலாக, அவர் தான் சீஃப் போல் அங்கே இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை, ரெக்கவரி பண்ண முடியாது, ரெக்கவர் பண்ண முடியாது, மேலும் கெடாமல் நீங்கள் பார்த்துக்கிடுங்க, இந்த டெஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, உங்களுக்கு சொல்கிறேன். சார் நான் ஏதாவது ஃபுட் கண்ட்ரோல், ஏதாவது நான் சாப்பிட்டு ஏதாவது நான் சரி பண்ணால் எனக்கு இது ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கான்னு அவர் சொன்னார். வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லைன்னார். நான் என் மனைவியும் பக்கத்தில் உண்டு, ரொம்ப மனவேதனையோடு இறங்கி வந்தோம். அப்போ தேவ சமூகத்தில் ஜெபித்தோம். ஆண்டவரே, ஊழியம் செய்யணும், உமக்காக பார்க்கணும், வசனத்தை படிக்கணும், என் கண்களில் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று ரொம்ப வேதனைப்பட்டேன். எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணோம். ஆண்டவர் கிருபையினால எம்ஆர்ஐ ஸ்கேனில் எல்லாம் நார்மல், ஒரு பிரச்சனை இல்லைன்னு வந்துச்சு. ஒரு வாரம் கழித்து மருத்துவர் இடத்துல போனேன். இந்த ஒரு வாரம் ரொம்ப ஜபம், தேவ சமூகம்தான். எப்படி அந்த பிள்ளையை எலியா அவனுடைய கட்டில் மேல போட்டு அந்த பிள்ளையின் முகங்கொப்பர விழுந்தான், அதுபோல தெய்வமே என்னை காப்பாற்றும், ஆண்டவரே எனக்கு இறங்கும், எனக்கு அற்புதம் செய்யும் என்று கதறி கதறி அழுகிறேன். யாரும் எங்களை பார்க்கல. சிஸ்டர் ஒரு பக்கம் அழுகிறா, அவ ஒரு பக்கம் கண்ணீர் விட்டு கதறி சபையில வந்து கடந்து உபவாசமா ஜெபம் பண்றா. நான் அரவிந்த் போயாச்சு. அதே மருத்துவர் ரிப்போர்ட்டெல்லாம் கொடுங்கன்னு கேட்டார். அவருடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை சண்டை போட வரல, கொள்ளையிட வந்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க, யுத்தம் பண்ண வரல, கொள்ளையிட வந்தார்கள். யுத்தம் கர்த்தர் ஏற்கனவே பண்ணி முடிச்சுட்டார். இப்போ தூக்கிட்டு போக வரான், எல்லாத்தையும் தங்கம் வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் உறிஞ்சி கொண்டு போக வரான். ஹல்லேலூயா. பொதுவாக சண்டை போட்ட தானே, யுத்தத்தில் தானே கொள்ளை கிடைக்கும். இப்போ சண்டையே போடலை பிரதர். ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விளைவை உங்க வியாபாரத்தில் கட்டு தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்க குடும்பத்தில் இயற்கைக்கு நீங்க பிரயாசப்படாம உங்களுக்கு ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிற நன்மை இதோ கர்த்தருடைய கரத்தில் இருந்து இறங்கி வருகிறது. கர்த்தருடைய யுத்தமாக இருக்கிறபடியினால ஆண்டவர் உங்களுக்கு யுத்தம் பண்ணி இவ்வளவு நாட்கள் இழந்த நன்மைகளின் பலனை ஆண்டவர் திரும்ப, ஓ ஹல்லேலூயா, 3 நாள் கொள்ளையினாலே 3 நாள் ஆசீர்வாதம் கர்த்தர் சம்பூரணமாய் 3 மடங்கு நன்மையை கொடுத்தது போல இந்த ராத்திரி வேளையிலே இழந்தவைகளை கர்த்தர் திரும்ப 3 மடங்கு அவங்களுக்கு ஆண்டவர் தருகிறார். வாசிப்போமா? அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களில் இருந்து உரிந்து போடப்பட்ட ஆடை ஆபரணங்களும் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். எத்தனை நாளா கொள்ளை போட்டாங்க? ஆவி ஆத்துமா சரீரம் பூரண விடுதலையை, பூரண ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து சம்பூரணமா அனுப்பினார். அல்லேலூயா. அது அவ்வளவு மிகுதியா இருந்தது. தேசத்தை கர்த்தர் கனம் பண்ணினார். 26, 27 4ஆம் நாளிலே எல்லாரும் கொள்ளையிட்டதை கொண்டு வந்து வாருங்கள் புசித்து குடித்து கொண்டாடுவோம். அப்படிதானா? நம்ம என்ன செய்வோம்? ஒரு பெரிய ஜெயம் கிடைச்ச உடனே அல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த யோசபாத்துக்கு கர்த்தரை துதிக்கிற ஜெயம் கொண்ட உடனே போய் வாங்க விருந்து சாப்பிடுவோம். விருந்து சாப்பிடாம அவன் பெராக்காவில் போய் கர்த்தரை துதித்தான். அல்லேலூயா, ஆமென். பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம்.
எதிரியை முறியடித்தார் பாடுவோம், இதுவரை உதவி செய்தார் பாடுவோம், பாடுவோம். எதிரியை முறியடித்தார் பாடுவோம், இதுவரை உதவி செய்தார் பாடுவோம், இதுவரை உதவி செய்தார் பாடுவோம். பெரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். ஆமென். பெரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். ஆமென். நமக்காய் யுத்தம் செய்தார் பாடுவோம், நாளெல்லாம் பாதுகாத்தார் பாடுவோம், பாடுவோம். நமக்காய் தேங்க்யூ லார்ட், நாளெல்லாம் பாதுகாத்தார் பாடுவோம், நாளெல்லாம் பாதுகாத்தார் பாடுவோம், நாளெல்லாம் நல்ல ராஜா. ஆமென். பெரக்காவில் கூடுவோம் என்று பாடுவோம், பாடுவோம். பெரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கையற்ற ராஜாவை கர்த்தர் தூக்கி எடுத்து நன்மை செய்தபடியினால் பெராக்காவில் கர்த்தரை துதித்து பாடுகிற ஒரு நல்ல சந்தோஷத்தின் பாடலை பாடி நன்றி செலுத்தி பிறகு ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார், நன்மை செய்வார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது வாசிக்க வேண்டாம், அங்கே அலங்கார வாசலில் ஒரு முடவன் இருக்கிறான். அவனை பேதுருவும் யோவானும் ஜெப நேரத்தில் போகும்போது தூக்கி விடுகிறார்கள். சுகமானான். சுகமான உடனே துள்ளி குதித்து வீட்டுக்கு போய் பாருங்கள் கர்த்தர் கால்களை சுகமாக்கினார்னு சொல்லல, அவன் நேர தேவாலயத்துக்கு போனான். குதித்து நடந்து அவர்களோடு கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆனால் ஒரு கேள்வி, பின்பு கர்த்தரை மகிமைப்படுத்துறவங்களா இருப்பீங்களா? ஆண்டவருக்கு நன்றி உள்ளவங்களா இருப்பீங்களா? யோசபாத்தை போல ஆண்டவருக்கு உண்மை உள்ளவங்களா இருப்பீங்களா? தேவன் இந்த ராத்திரி வேளையில் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவமற்றவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ண வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் விடுதலையோடு அனுப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. உமக்காக எழுந்து ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா. ராஜ்யத்தின் பணி கட்டும்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் தேவன் எடுத்து நீர் பயன்படுத்தும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் ஸ்நேகமும் சகவாசமும் அவருடைய வல்லமையும் இன்றும் என்றும் கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற சகல தேவ பிள்ளைகளோடும் நம்மோடும் தங்கி தாபரிப்பதாக. ஆமென். சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலை பெற்றவர்களாய் உங்கள் கூடாரங்களுக்கு போங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.